Hi everybody. In social science, in history, we are seeing Unit 2. Unit 2 பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ அதில் நெக்ஸ்ட் டாபிக் அக்பர்ஸ் ரிலீஜியஸ் பாலிசி. ஓகேவா? இது வரைக்கும் என்ன பார்த்தோம், அவர் மிலிட்ரி கேம்பெயின் போனதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். நெக்ஸ்ட் ரிலீஜியஸ் பாலிசி அப்படின்னா ஒவ்வொரு ரிலீஜியனுக்கும் அவர் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு, அதில் என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸாக ஃபாலோ பண்ணார், இதுதான் இந்த டாப்பிக்கில் கொடுத்துருக்காங்க. அக்பர் ரியலைசிங் தட் த கெயின்ஸ் ஆஃப் அஃபெக்ஷன் would be more enduring than the gains of sword made all-out efforts to win the goodwill of the Hindu nobles and the Hindu masses. அவர் என்ன சொல்கிறாரு, என்ன புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னா, மற்றவங்க மேலே நம்ம காட்டுற அஃபெக்ஷனால் கிடைக்கிற கெயின் தான் அதிகமாக நல்லா இருக்குது, அதுக்கு தான் குட்வில் இருக்குது. மற்றவங்கள ஸ்வாட்னு என்னது கத்தி யூஸ் பண்ணி வர கெயினை விட அஃபெக்ஷன் மூலயமா கிடைக்கிற கெயின் தான் ரொம்ப நல்லா இருக்குது. அது ஹிந்துஸோடைய தன்மையையும் உன்னதமான தன்மையை நம்மளுக்கு வெளிப்படுத்துது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஹி அபாலிஸ்ட் த ஜிஸ்யா டேக்ஸ். ஜிஸ்யா அப்படின்றது போல் டேக்ஸ், அதாவது அவங்களுக்கு என்ன சொத்து, என்ன அடிப்படை சொத்து இருக்குது, என்ன பேசிக் ரிசோர்ஸஸ் இருக்குது, என்ன ப்ராப்பர்ட்டி இருக்குது, அந்த மாதிரி எதையும் பார்க்கறது கிடையாது. இந்த டேக்ஸ் நீ கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிறது. அதாவது முஸ்லீம் தவிர மற்றவங்களுக்கெல்லாம் தான் இந்த டேக்ஸ் அவங்க போட்டிருந்தாங்க. அதை இவர் அபாலிஷ் பண்ணிட்டார். அபாலிஷ்னா என்னது, தடுத்தார். அதுக்கப்புறம் ஹிந்து பில்கிரிம்ஸ் அப்படின்னா, பில்கிரிம்ஸ் அப்படின்றது என்னது, இந்த ஹோலி பிளேஸ் சொல்லுவோம் இல்லையா, புனித ஸ்தலம்னு சொல்லுவோம் இல்லையா, எல்லோரும் போவாங்களே காசி ராமேஸ்வரம், அந்த மாதிரி இருக்கிற பில்கிரிம்ஸ்க்கும் டேக்ஸ் வசூல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதையும் இவர் தடுத்தார். He also married a girl of a noble Rajput family. அவர் மேரி பண்ணிக்கிட்ட கேர்ளும் ராஜ்புட் கிங்டமில் இருந்த ஒரு கேர்ள் தான். அதுக்கப்புறம் அவருடைய சன்னுக்கும் அதே மாதிரி ராஜ்புட் பரம்பரையில் இருந்த ஒரு கேர்ளை கல்யாணம் பண்ணி வச்சார். He appointed, அதுக்கப்புறம் என்ன செஞ்சார் அப்படின்னா, இந்த ராஜ்புட் கிங்ஸு, ராஜ்புட்டில் இருக்கக்கூடிய அந்த எம்பையரில் இருக்கக்கூடிய பீப்புளையே என்ன செஞ்சார் அப்படின்னா, இவருடைய அரசவையில் வேலைக்கு எடுத்துக்கிட்டாரு. டாப் பொசிஷன், இவருக்கு அடுத்த ரொம்ப பெரிய பெரிய பொசிஷன்லலாம் இவருடைய எம்பையரில் வேலைக்கு வச்சார். ராஜா மன்சிங் ஆஃப் ஜெய்ப்பூர் வாஸ் சென்ட் ஆஸ் கவர்னர் ஆஃப் காபுல் ஒன்ஸ். ஸோ ஜெய்ப்பூரில் இருந்த அந்த ராஜா மன்சிங் அவர் காபுலுக்கு அனுப்பினார், அதை கவர்ன் பண்ண சொல்லி, அதை பார்க்க சொல்லி அனுப்பியிருந்தார் காபுலில். நெக்ஸ்ட்டு அக்பர் ட்ரீட்டட் ஆல் த ரிலீஜியஸ் குரூப்ஸ் ஃபேர்லி வித் ஜெனரோசிட்டி ஆஃப் ஸ்பிரிட். ஸோ அதனால் இவர் ஹிந்துஸ்ன்னு பார்க்கல, முஸ்லீம்ஸுன்னு பார்க்கல, அங்கே இருந்த யார் என்ன ஏதுன்னு பார்க்கல, எல்லார்கிட்டையும் ஈக்குவலாகவே நல்லாவே பழகினார். ரொம்ப கைண்டாக, ரொம்ப பாசமாக, அன்பாக நல்லாவே பழகிட்டு இருந்தார். எல்லாரையும் நல்லாவும் ட்ரீட் பண்ணார். த சுஃபி செயின்ட் சலீம் Chishti and the Sikh Guru Ramdas received Akbar's utmost respect and regard. So இந்த people சலீம் சிஸ்டி அவரும் சிக் குரு ராம்தாஸ் இவங்கெல்லாம் அக்பர் கிட்ட நல்லா பழகினாங்க. ஸோ அக்பர் ரொம்பவே நல்லா ரெஸ்பெக்ட் பண்ணாங்க. குரு ராம்தாஸ் was gifted a plot of land in Amritsar where Sikh shrine Harmandir Sahib was later built. ஸோ அதுக்கப்புறம் குரு ராம்தாஸ் என்ன பண்ணார் அப்படின்னா, அம்ரிட்சரில் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸை லேண்டை கிஃப்டாக கொடுக்குறாரு. லாஸ்ட்டாக அதை யார் பில்ட் பண்ணாங்க அப்படின்னா, ஹர்மந்திர் ஷாஹிப் அப்படிங்கிறவர் தான் அதை கடைசியாக பில்ட் பண்ணி முடித்தாங்க. அதுக்கப்புறம் ஷீக் ஸ்ரைன் ஹர்மந்திர் அப்படின்னா, ஷ்ரைன் அப்படின்றது ஹோலி பிளேஸ் தான், சீக்குக்கான ஒரு ஹோலி பிளேஸை அந்த லேண்டில் பில்ட் பண்ணாங்க. இவர் அக்பர் தான். இன் இபாதத் கானா எ ஹால் இன் எ நியூ ஃபேத்பூர் ஷிக்ரி city constructed by Akbar, scholars of all religions met for a discourse. அதுக்கப்புறம் அதாவது சிக்ரி ஃபேத்பூர் சிக்ரி அப்படின்ற ஒரு சிட்டியில் ஒரு இபாதத் கானா அப்படின்ற நேமில் ஒரு ஹால் ஒன்று கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க. அது எதுக்காக, எல்லாரும் சேர்ந்து ஏதோ ஒரு மீட்டிங் போடுறது, ஏதாச்சும் ஒரு டிஸ்கஷன் பண்ணுறது அப்படின்னா அந்த
பிளேஸை யூஸ் பண்ணிக்குவாங்க, அந்த ஹாலை யூஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ மொத்தத்தில் என்ன சொல்கிறாங்க, அக்பர் வந்து எல்லார்கிட்டேயும் காமனாக ஒரே மாதிரி தான் பழகியிருக்காரு. இவங்க முஸ்லீம், இவங்க ஹிந்து, இவங்க கிட்ட வேறு மாதிரி பிஹேவ் பண்ணணும், அந்த மாதிரி அவர் பண்ணினதே கிடையாது. நெக்ஸ்ட்டு கான்ட்ரிபியூஷன் டு கல்ச்சருக்கு இவர் எந்த அளவுக்கு இவருடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் என்னென்ன. அக்பர் வாஸ் அ கிரேட் பேட்ரன் ஆஃப் லேர்னிங். His personal library had more than 4,000 manuscripts. இவருக்குன்னு தனியாக ஒரு பர்சனல் லைப்ரரி, இதில் வந்து 4,000 manuscripts அப்படின்னா டாக்குமெண்ட்ஸ், ஃபைல்ஸ், இது எல்லாமே டெக்ஸ்ட் புக்ஸு இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். 4,000க்கு மேலே இருக்கும். He patronized scholars of all the beliefs and all shades of opinion. ஸோ அதில் வந்து இவர் நிறைய ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காரு. இவருடைய நம்பிக்கைகளையும் சொல்லியிருக்காரு, இவருடைய ஒப்பீனியனையும் சொல்லியிருக்காரு, மற்ற கல்ச்சர் எப்படி, மற்ற ரிலீஜியன் எப்படி அப்படிங்கிறதெல்லாம். He extended his benevolence to authors such as Abul Fasal, Abul Faisi and Abdur Rahim Khani Khanan, the great storyteller Birbal, the competent officials like Raja Todar Mal, Raja Bhagwan Das and Raja Man Singh. ஸோ இங்கே இவங்க நேம்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த புக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய ஒர்க்கில் இவங்களை பற்றி எல்லாமே ரொம்ப கைண்டாக இவங்களை பற்றி எல்லாமே எழுதியிருக்காங்க. The great composer and the musician Tansent and the artist Dashwant adorned Akbar's court as well. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்க டான்சன் அப்படிங்கிறவரும் தஷ்வந்த் அப்படிங்கிறவங்களும் வந்து அக்பர் கோர்ட்டில் இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு ஜஹாங்கீர் பாருங்கள். அக்பர் was succeeded by Prince Salim, his son, through a Rajput wife who was also named Nuruddin Muhammad Jahangir, conqueror of the world. Jahangir was more interested in art and painting and garden and flowers than in running the கவர்மெண்ட். ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க, ஜஹாங்கீர் பற்றி கொடுத்துருக்காங்க 1605லேருந்து 1627 வரைக்கும். ஸோ அக்பர் வந்து வின் பண்ணிட்டாரு. பிரின்ஸ் சலீமும் அக்பரும் வார் பண்ணுறாங்க, அதில் வந்து அக்பர் வின் பண்ணிட்டாரு. அந்த பிரின்ஸ் சலீம் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா ராஜ்புட் அந்த ஒய்ஃபோட சன், ராஜ்புட் ஒய்ஃப் மூலயமா கிடைச்ச அந்த சன் தான். ஸோ அதுக்கப்புறம் who was also named நூருதீன் முகமது ஜஹாங்கீர், அவருடைய சன் தான் நூருதீன் முகமது ஜஹாங்கீர், அவர் தான் வந்து ஜஹாங்கீர் அப்படின்னு சொல்கிறோம். இவர் வந்து கவர்மெண்ட்டை ரன் பண்ணுறதை விட பெயிண்டிங், ஆர்ட்ஸ் அண்ட் பெயிண்டிங்லேயும் கார்டன்ஸ் அண்டு ஃப்ளவர்ஸ்லேயும் அவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ ஜஹாங்கீரோட ஒய்ஃபு மேருன் நிஷா அவங்கள தான் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா நூர்ஜஹான் வாஸ் த ரியல் பவர் பிஹைண்ட் த த்ரோன். ஸோ கவர்மெண்ட்டை ரன் பண்ணுறதுல ஜஹாங்கீருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதனால் வந்து நூர்ஜஹான் வந்து அந்த வேலைக்கு போகிறாங்க. ஜஹாங்கீர் கேரிட் அவுட் ஆன் டு சம் எக்ஸ்டென்ட் ஹிஸ் ஃபாதர்ஸ் ட்ரெடிஷன். ஸோ அவங்க அப்பா மாதிரியே இவரும் கொஞ்சம் அதே மாதிரியே செஞ்சுட்டு வந்தார். த டாலரேஷன் ஆஃப் ரிலீஜியன் ஆஃப் அக்பர்ஸ் டைம் கண்டினியூட் இன் ஜஹாங்கீர்ஸ் டைம். அதே மாதிரியே ஒவ்வொரு ரிலீஜியனுக்கும் ஒவ்வொரு கைண்ட் ஆஃப் பீப்புள்ஸ்க்கும் கல்ச்சருக்கும் இவர் கொடுக்குற அந்த அக்பர் எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணாரோ, எப்படி இருந்தாங்களோ அதையே வந்து ஜஹாங்கீரும் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு. அதாவது ஒரு பீரியட்லேயும் கண்டினியூ ஆகிட்டு இருந்தது. ஓகேவா. நெக்ஸ்ட்டு, பட் ஜஹாங்கீர் ஆர்டர்ட் த எக்ஸிக்யூஷன் ஆஃப் Sikh leader Guru Arjun for helping his rebellion son Khusrau who contested for the throne. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா குரு அர்ஜுனுக்கு ஜஹாங்கீர் வந்து ஆர்டர் பண்ணுறாரு. எதுக்கு என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், குஸ்ரு அவருடைய சன் குஸ்ருவுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ண சொல்கிறாரு. அதாவது இந்த த்ரோனை அடவுன் பண்ணுறதுக்காக ஹெல்ப் பண்ண சொல்லி கேட்குறாரு. இதனுடைய ரிசல்ட்டில் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், சீக்ஸ்க்கும் முகல்ஸ்க்கும் நடுவில் ஃபைட் ஆகுது. இந்த ரிசல்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா முகல் வந்து எல்லாமே லாஸ் ஆயிடுறாங்க. அதனால் வந்து அவங்களுடைய ட்ரேடையெல்லாம் ஆப்கானிஸ்தான், பெர்ஷியா அண்ட் சென்ட்ரல் ஏசியாவுக்கு கண்ட்ரோல் பண்ணுறாங்க. த லாஸ் ஆஃப் கந்தஹர் எக்ஸ்போஸ்ட் இந்தியா to invasions from the northwest. ஸோ
இதனால என்ன ஆகுது அப்படின்னா நார்த் வெஸ்ட்லேருந்து இந்தியாவில் நார்த் வெஸ்ட் பார்ட்லேருந்து இன்வைட் ஆகிறது வந்து லாஸ் ஆகிடுது பிளேசஸ்லாம். அஹ்மத் நகர் தோ கான்குவைர்டு பை ஜஹாங்கீர் ரிமைண்ட் a source of trouble throughout his reign. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா அந்த அஹ்மத் நகர் அப்படின்ற பிளேஸையும் ஜஹாங்கீர் தான் வந்துட்டு கான்குவர் பண்ணார். அது மட்டும்தான் வந்து இவங்களுக்கு என்ன இருந்துச்சு, அந்த ரூல் பண்ணுறதுக்கான ஒரு பிளேஸாக இன்னமும் இருந்தது. மற்ற பிளேஸ்லாம் வந்து லாஸ் ஆகிடுச்சு. முகல்ஸ் மற்ற பீப்புள் வந்து ஆக்குபை பண்ணிட்டு போயிட்டாங்க இல்லையா, ஆப்போசிட் பார்ட்டி. ஸோ இந்த அஹ்மத் நகர் மட்டும்தான் இருந்தது. அதுக்கப்புறம் ஜஹாங்கீர் granted trading rights to the Portuguese and later to the இங்கிலீஷ். அப்புறம் இந்த ட்ரேடிங் ரைட்ஸை வந்து போர்ச்சுகீஸ்க்கு கொடுத்தாரு. அதுக்கப்புறமா வந்துட்டு யூரோப்பியன்ஸ் இங்கிலீஷ் பீப்புளுக்கு கொடுத்தாரு. தாமஸ் ரோ எ ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் கிங் ஜேம்ஸ் ஒன் ஆஃப் இங்கிலாந்து விசிட்டட் ஜஹாங்கீர்ஸ் கோர்ட் அண்ட் ஹிஸ் அக்ரிமெண்ட் பேவ்டு த வே ஃபார் த பிரிட்டிஷ் எஸ்டாப்ளைசிங் தேர் ஃபர்ஸ்ட் ஃபேக்ட்ரி இன் சூரத். அதுக்கப்புறம் தாமஸ் ரோ அப்படின்றவர் வந்துட்டு இங்கிலாண்டில் கிங் ஜேம்ஸ் ஒன்னுக்கான ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக இருந்தார். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஜஹாங்கீரோட கோர்ட்டை விசிட் பண்ணுறதுக்கு வராரு. அதுக்கப்புறம் விசிட் பண்ணிவிட்டு அப்போ தான் வந்து முடிவு பண்ணுறாரு, சூரத்தில் வந்து நம்ம ஒரு ஃபேக்ட்ரியை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம், எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அக்ரிமெண்ட் போட்டுட்டு போகிறாரு. ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஷாஜஹான் 1627 to 1658. பிக்சர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இவர் தான் வந்துட்டு ஷாஜஹான். பிரின்ஸ் குராம் ஆஃப்டர் எ ஸ்ட்ரகிள் ஃபார் பவர் சக்சீடட் ஜஹாங்கீர் as ஷாஜஹான் கிங் ஆஃப் த வேர்ல்ட். ஓகேவா. குராம் அப்படின்றவர் வந்து பவர் அந்த ரொம்ப நாள் பவருக்கு ஸ்ட்ரகிள் பண்ணி கிடைச்சதுக்கப்புறமா வந்து ஜஹாங்கீரை வந்து சக்சீட் பண்ணிட்டு அவர் நேமை மாற்றிக்கிறாரு ஷாஜஹான்னு சொல்லி. நெக்ஸ்ட்டு ஷாஜஹான் ரூல்டு ஃபார் 30 years. எவ்வளோ இயர்ஸ் அவர் ரூல் பண்ணியிருந்திருக்காரு? 30 இயர்ஸாக ரூல் பண்ணியிருந்திருக்காரு. ஹி லெட் அ கேம்பெயின் அகெயின்ஸ்ட் அஹ்மத் நகர் அண்ட் annexed it in 1632. ஸோ அவருக்கு அந்த அஹ்மத் நகர் மட்டும்தானே இருந்தது, அந்த பிளேஸையும் இவர் என்ன பண்ணிட்டாரு 1632 கேப்சர் பண்ணிட்டாரு, அனெக்ஸ் பண்ணிட்டாரு, இவர் கைப்பற்றிட்டாரு. பிஜப்பூர் அண்ட் கோல்கொண்டா வேர் ஆல்சோ கான்குவயர்ட் லேட்டர். அதுக்கப்புறம் என்ன ஆகுது, பிஜப்பூர், கோல்கொண்டா இந்த பிளேசஸையுமே வந்துட்டு இவர் ஆக்குபை பண்ணிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு மரத்தா வேரியர்ஸ், அதாவது ஷாஜி போன்ஸ்லே, அவங்க யார் அப்படின்னா சிவாஜியோட ஃபாதர். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த டெக்கான் கிங்டமில் வந்து என்ட்ராகிட்டு அங்கே இருக்கிற மரத்தா சோல்ஜர்ஸ்க்கு வந்து ட்ரெயின் பண்ணுறாரு. முகல்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக எப்படி வந்து நம்ம வார் பண்ணணும், எப்படி ஃபைட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து அந்த சோல்ஜர்ஸ்க்கு வந்து இவர் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருந்தார். அதுக்கப்புறம் வந்துட்டு so there was a sustained resistance in the Deccan to the Mughals from the Maratha too. அதனால் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் இந்த டெக்கான் பீப்புளும் வந்துட்டு அந்த முகல் கூட ஜாயின் பண்ணிக்கிறாங்க மரத்தாவுக்கு அகெயின்ஸ்டாக. ஷாஜஹான் வாஸ் இன்டாலரண்ட் டுவர்ட்ஸ் அதர் ரிலிஜியன்ஸ் தேன் இஸ்லாம். ஸோ இஸ்லாமை தவிர இஸ்லாமை விட மற்ற ரிலீஜியன்ஸ்க்கும் வந்துட்டு ஷாஜஹானுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு இதே கிடையாது. இன் ஹிஸ் ரெய்ன் கேம் த கிளைமேக்ஸ் ஆஃப் முகல் ஸ்ப்ளெண்டர் விச் இஸ் டீடைல்ட் இன் த நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் திஸ் லெசன். ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுது, இந்த ரூலிங்கில் முகல் எம்பையரோட கிளைமேக்ஸ் வந்து நெக்ஸ்ட் லெசனில் கொடுத்துருக்கோம், நெக்ஸ்ட் பார்ட்டில் கொடுத்துருக்கோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 1657 ஷாஜஹானுக்கு என்ன ஆகிடுது, உடம்பு சரியில்லாமல் போயிடுது. அதனால் என்ன ஆயிடுது, வார் பிரேக் ஆகுது. அப்போ வந்து அது என்ன பண்ணிட்டாரு, வார் நடக்கிறத வந்து அவங்க 4 சன்ஸுக்கும் கொடுத்துட்றாரு. அவுரங்கசீப் எமர்ஜ்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆஃப்டர் கில்லிங் ஹிஸ் 3 brothers தாரா, ஷுஜா அண்ட் முராத். இந்த 3 பிரதர்ஸையும் கில் பண்ணிட்டு அவுரங்கசீப் வந்து வின் பண்ணுறாரு. ஷாஜஹான் பாஸ்ட் த லாஸ்ட் 8 years ஆஃப் ஹிஸ் லைஃப் ஆஸ் எ பிரிசனர் இன் ஷா புர்ஜ் ஆஃப் த ஆக்ரா ஃபோர்ட். அதுக்கப்புறம் ஜெயிலில் இருந்தார், 8 இயர்ஸாக அங்கேயே இருந்தார். எந்த ஊரில் சொல்லியிருக்காங்க, ஷா புர்ஜ் அப்படின்றது வந்து ஆக்ரா ஃபோர்ட்டில் இருக்கிற அவர் அங்கேயே வந்து பிரிசனராக இருந்து லாஸ்ட் 8 இயர்ஸை கழிச்சார். யார், ஷாஜஹான். நெக்ஸ்ட்டு அவுரங்கசீப்
அவுரங்கசீப் யார்? ஷாஜஹானோட சன். அவுரங்கசீப் தான் வந்துட்டு லாஸ்ட் முகல் எம்பையர், முகல் கிங். ஓகேவா? அவருடைய ரீஜியனை, அவருடைய ரெயின், அவருடைய ரூலிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாரு? அப்போ வந்து அவர் ரூல் பண்ண ஆரம்பிக்கும் போது அவங்க அப்பா, அதாவது இவர் ஷாஜஹான் வந்து இம்ப்ரிசன்ட், ஜெயிலில் இருக்கார். ஹீ அசியூம்டு த டைட்டில் அலாம்கீர் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அவரே டைட்டில் வச்சுக்கிட்டாரு. அப்புறமா இவர் எத்தனை வருஷமாக ரூல் பண்ணியிருந்தாருன்னு சொல்கிறாங்க, 48 இயர்ஸாக ரூல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. He was no lover of art like his grandfather Jahangir and architecture like his father Shah Jahan. கிராண்ட்ஃபாதர் மாதிரி ஆர்ட் அண்ட் ஆர்ட்டும் பிடிக்காது, ஃபாதர் மாதிரி ஆர்கிடெக்சரையும் இவர் லைக் பண்ணுறது கிடையாது. யார்? அவுரங்கசீப். இவர் தான் அவுரங்கசீப். இவர் ரொம்ப கொடூரமான மனுஷன் மாதிரியே இருக்கார். He tolerated no religions excepting Islam. ஸோ இவரும் வந்துட்டு எக்ஸப்டிங் இஸ்லாம் தவிர மற்ற ரிலீஜியன்ஸ் எல்லாத்தையும் வந்து இவர் டாலரேட் பண்ணிக்க முடியலை. He reimposed the jizya tax on Hindus and excluded them from office as far as possible. அவங்க என்ன பண்ணாங்க? அவருடைய கிராண்ட்ஃபாதர் ஜஹாங்கீர் என்ன செஞ்சார்? அந்த டேக்ஸை எல்லாம் அபாலிஷ் பண்ணார். ஆனால் இவர் என்ன பண்ணிட்டாரு? திருப்பியும் அந்த டேக்ஸை எல்லாம் கொண்டு வந்துட்டார். பீப்புளுக்கு நடுவில் ஹிந்துஸ் மேலே டேக்ஸை எல்லாம் கொண்டு வந்துட்டார். பிட்வீன் 1658 and 1681 அவுரங்கசீப் ரிமைன்ட் இன் த நார்த் அண்ட் சப்ரஸ்ட் த ரிவோல்ட் ஆஃப் பண்டேலாஸ், ஜாட்ஸ், சட்னாமிஸ் அண்ட் சிக்ஸ். அந்த 2 இயர்ஸ்க்கு நடுவில் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், நார்த்லேயே இருந்து நிறைய ரிவோல்ட் அட்டெம்ப்ட் பண்ணுறாரு. Aurangzeb's expansion in the northeast resulted in a war with Amos of காமரூபா. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு வார் நடக்குது காமரூபா கூட. அசாமில் காமரூபான்ற பிளேஸில் ஒரு வார் நடக்குது. ஸோ அப்போ வந்து ஒரு கிங்டம், அவர் அந்த பிளேஸை நார்த் ஈஸ்ட் பார்ட்டை வந்து இவர் ஆக்குபை பண்ணுறாரு. த கிங்டம் கேம் அண்டர் ரிப்பீட்டட் அட்டாக்ஸ் ஆஃப் த முகல்ஸ் பட் இட் குட் நாட் பி சப்டியூட் டோட்டலி. அகைன் அண்ட் அகெயின் வந்துட்டு முகல் எம்பரர் கூட வார் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் வந்து அதுக்கு ஒரு முடிவே இல்லாமல் போயிட்டே இருந்தது. இங்கே பாருங்கள், அவர் எவ்வளோ பிளேசஸ் வந்து ஆக்குபை பண்ணியிருக்காரு. இந்த பிங்க் கலரில் கொடுத்துருக்கிறது எல்லாமே அவுரங்கசீப் எம்பையர் தான். சரியா? நெக்ஸ்ட்டு ரிலேஷன்ஷிப் வித் த ராஜ்புட்ஸ் அண்ட் மரத்தாஸ். ஸோ மரத்தாஸ்க்கும் ராஜ்புட்ஸ்க்கும் நடுவில் வாட் ஆர் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் மரத்தாஸ் அண்ட் ராஜ்புட்ஸ்? Aurangzeb's hostility towards Rajputs led to prolonged wars with them. ஸோ அவருக்கு வந்து மற்றவங்க கூட வந்து வார் நடந்துகிட்டே இருந்தது. டு மேக் மேட்டர் வர்ஸ் his rebellious son Prince Akbar joined the force of Rajputs and created troubles to him. அதுக்கப்புறம் என்ன ஆகுது? இவரு கூட அவருடைய சன் அக்பர் வந்து ராஜ்புட்ஸ் கூட ஜாயின் பண்ணி இவருக்கு வந்து ட்ரபிள்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. யாருக்கு? அவுரங்கசீப்க்கு. அதுக்கப்புறம் அக்பர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சிவாஜியோட சன் சாம்புஜி, டெக்கானில் வந்து சிவாஜியோட சன், அவர் கூட வந்து ஒரு பேக்ட்னா என்னது, ஒரு அக்ரிமெண்ட்டில் என்டர் ஆகிறாங்க. அதுக்கப்புறம் மார்ச், அதாவது டெக்கானுக்கு இவர் நடந்தே போனார் 1689. யார்? அவுரங்கசீப். இந்த டெக்கான் அவுரங்கசீப் brought பீஜப்பூர் அண்ட் கோல்கொண்டா இன்டு சப்மிஷன். அதுக்கப்புறம் வந்துட்டு பீஜப்பூரையும் கோல்கொண்டாவையும் வாங்குறாரு டெக்கானில் போயிட்டு அவுரங்கசீப். சிவாஜி had carved out a kingdom proclaiming himself the emperor of Maratha state. அவரே என்ன செஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு சொன்னால், நான் மரத்தா ஸ்டேட்டுடைய எம்பையர்னு சொல்லி சிவாஜியை அவரே சொல்லிக்கிறாரு 1674. அவுரங்கசீப் குட் நாட் ஸ்டாப் த ரைஸ் ஆஃப் சிவாஜி இன் த சவுத் வெஸ்ட். ஸோ அவர் வந்து சவுத் வெஸ்ட் பிளேஸில் வந்து நிறைய பிளேசஸ் ஆக்குபை பண்ணி அங்கே வந்து ஒரு நிறைய டெவலப் ஆகிக்கிட்டே இருக்கிறத வந்து அவுரங்கசீப்பால் தடுக்க முடியலை. பட் ஹி vanquished Shivaji's son and successor Sambhuji who was captured and executed by him.
அதுக்கப்புறம் சிவாஜியோட சன், அதுக்கப்புறம் சாம்புஜி, அவங்கள வந்து கேப்சர் பண்ணிடுறாங்க. அவுரங்கசீப் வந்து டெக்கான்லேயே இருக்கார். அவர் இறக்குற வரைக்கும் அவர் டெக்கான்லேயே 1707 வரைக்கும் இருக்கார். நியர்லி 90 இயர்ஸ் வரைக்கும் டெக்கான்லேயே தான் இருந்து இறந்தார். அவுரங்கசீப்போட ரூலோட எண்டில் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், பிரிட்டிஷ் அவங்களுடைய ட்ரேட் சென்டர்ஸை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறாங்க நம்ம இந்தியாவில். மெட்ராஸ், அதாவது சென்னை, கல்கத்தா, பாம்பே, இங்கெல்லாம். அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்ச் பீப்புள் வந்து எங்கே என்ட்ராக ஆரம்பிக்கிறாங்க, பாண்டிச்சேரியில் என்ட்ராக ஆரம்பிக்கிறாங்க. சரியா, அதுதான் வந்து புதுச்சேரி அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு முகல் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்குது. முகல் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து வில் see in next video. Thank you.